Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa qafa. Salatu wassalam ala ibadihi alladhina istafa. Hususan ala aftalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தவறான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மது அருந்தியதாகவும் சுயநினைவின்றி வஸ்திரம் விலகி கிடந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹாம் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டு கேலி செய்து சிரித்ததாகவும், அதற்கு பிறகு ஹாம் தனது 2 சகோதரர்களை அழைத்து இதை பற்றி கூறியதாகவும், இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஷாம் யாஃபிஸ் இருவரும் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடலை மறைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூக்கத்தில் இருந்து எழுந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் ஹாம் மீது கோவப்பட்டு ஹாமுடைய சந்ததிகள் அனைவரும் கருப்பாக ஆகிவிட வேண்டும் என்று சபித்தார் என்றும், ஹாமுடைய சந்ததிகள் ஷாம் யாஃபிஸ் அந்த இருவருடைய சந்ததிகளுக்கும் அடிமை வேலை பார்க்க வேண்டும் என்றும் சபித்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மது அருந்தினார் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மது அருந்துவது என்பது ஹராம். மது அருந்துதலை இஸ்லாத்தை தவிர எந்தவித மதமும் கடுமையாக எச்சரித்து பேசியது இல்லை. அதே போன்று ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலேயே மது அருந்துதல் மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கியிருக்கின்றான். அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகத்திலேயே மிக சிறந்த நபியாக இருக்கக்கூடிய, தனிமனித ஒழுக்கத்திற்கும் ஓரிரை கொள்கை பிரச்சாரத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய மது அருந்துதலை அவர் செய்தார் என்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதை பற்றி குறிப்பிடுகிறான். கால யா கௌமி லைஸ பி ضلالة வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். இந்த வசனத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திட்ட சொல்றாங்க, யா கௌமி லைஸ பி ضلالة, நான் எந்தவித வழிகேட்டிலும் இல்லை அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திட்ட சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். தில்கர் ரசூலு ஃபضلنا بعضكم على بعض, ரசூல்மார்களை நாம் சிலரை விட மேன்மையாக்கி வைத்திருந்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நபிமார்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் மனித குலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செய்தி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பலில் பயணிக்கும் போது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்களிடம் உங்களது மனைவியுடன் ஜிமாவில் ஈடுபட வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹாம் அந்த கட்டளையை மீறினார். எனவே ஹாம் அந்த கட்டளையை மீறியதின் காரணத்தினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாமுடைய நுத்ஃபா கருத்து போய் விடட்டும் என்று சபித்தார் என்று செய்திகள் உள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சபித்ததினால் தான் ஹாமுடைய சந்ததிகள் அனைவரும் கருப்பாக இருக்கிறார்கள் என்று செய்திகள் உள்ளது. ஆனால் இந்த செய்தி மௌதுவானது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக கியாம நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள். அல்லாஹ் தஆலா கியாம நாளில் படைப்பினங்களை கேள்வி கணக்கு கேட்பதற்காக அனைத்து சமுதாயத்தையுமே எழுப்புவான். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்தையும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திடம், உங்களிடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் அனுப்பினேன், நீங்கள் அவர்களுக்கு பதில் கூறினீர்களா என்று கேட்கப்படும். அதற்கு அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயம் அல்லாஹ்விடம் கூறுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களை எச்சரிக்கவும் இல்லை, எங்களை அழைக்கவும் இல்லை என்று கூறுவார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்பான், இதற்கு நீங்கள் என்ன பதில் கூற போகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்பான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், இவர்களை நான் எச்சரித்ததற்கு நீயே சாட்சியாளனாக இருக்கிறாய் என்று கூறுவார்கள். நான் இரவு பகல் பாராமல் என்னுடைய மக்களுக்கு நான் எச்சரித்தேன், ஆனால் என்னுடைய அழைப்பிற்கு அவர்கள் விரண்டோடுதலை தவிர வேறு எதையுமே அவர்கள் அதிகமாக்கி கொள்ளவில்லை. எனவே நான் இவர்களை எச்சரித்ததற்கு நீயே சாட்சியாளனாக உள்ளாய் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கூறுவார்கள். என்னுடைய சமுதாயத்திலிருந்து இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை நான் இவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த செய்தியை அனைவரும் அறிவார்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம், நீ நூஹிற்காக சாட்சி சொல்ல போகிறாயா என்று கேட்பான். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரித்து ஒரு ஆயத்தை ஓதுவார்கள். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா ஃபஅஹதகுமுத் தூஃபான் வஹும் ஸாலிமூன். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, அவர்கள் 50ற்கு குறைய 1000 ஆண்டுகள் அந்த சமுதாயத்திடம் வாழ்ந்தார்கள். ஃபஅஹதகுமுத் தூஃபான் வஹும் ஸாலிமூன், அவர்கள் துல்ம் அதாவது அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். தூஃபான் என்றும் வெள்ளம் பிரளயத்தை வைத்து நாம் அவர்களை அழித்தோம்.
இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காமித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து வஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துக்கு சாட்சி சொல்வார்கள். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாங்களோ உமக்கு முன் வாழ்ந்தவர்கள், நீங்களோ எமக்கு பின் வாழ்ந்தவர்கள், எங்களுடைய செய்தியை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமுதாயத்திடம் கூறுவான், அநியாயக்கார கூட்டமே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த சாட்சி நான் அவர்களுக்கு வஹியாக அறிவித்து கொடுத்த குர்ஆனில் உள்ளது என்று கூறிவிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை நரகத்தில் புகுத்தி விடுவான் என்று செய்திகள் உள்ளது.